ஒரு அம்மா வந்து ஆஹ் விஜய் பார்க்க தான் போய் என் பிள்ளைய போயிட்டான் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து எனக்கு மகனா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இயல்பாவே ஒரு 20 நாள் 30 நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நம்மளே வந்து பல நண்பரோட பழகியிருப்போம். அதில் குறிப்பா வந்து ஒரு நண்பர் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு நண்பர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். அந்த அந்த சமயத்துல கூட வந்த இன்னொரு நண்பர் தான் புடிச்சு பயங்கரமா திட்டுறாங்க. சொந்தக்காரங்க திட்டுறாங்க, அவங்க அம்மா திட்டுறாங்க. "என் பையன அநியாயமா கொன்னுட்டியேடா கூட்டு போய்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. ரொம்ப கடுமையான வார்த்தைகள் சொல்லி திட்டுறாங்க. இது நான் வந்து என்னுடைய வாழ்வியல நான் பார்த்த சில விஷயங்கள வச்சு நான் சொல்றேன். அ மிக கடுமையா திட்டி பயங்கரமா பேசிட்டாங்க. பேசினதுக்கப்புறம் ஒரு 20, 30 நாள் கழிச்சு, மறுபடியும் அந்த பையன் வந்து வீட்டுக்கு போய், "அம்மா இது தெரியாம நடந்துச்சும்மா" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சொன்னது, "விட்றா அவன் போகணும்னு இருந்திருக்கு, போயிட்டான். நீ என்னடா பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் அவன அன்னைக்கு ரொம்ப மனசு இதா திட்டிட்டேன்டா. அவன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. நீ அந்த மாரி என்ன மனசுல வச்சுக்காதடா. நீ எனக்கு ஒரு புள்ளடா" அப்படின்னு சொல்லி அவங்க தேத்துனத நான் பார்த்துருக்கிறேன். இத நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த சமயத்துல இருக்க ஒரு ஆக்ரோஷம் வேற. அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அவனே போயிட்டானே, இனிமே நம்ம என்னத்த போட்டு யார்ட்ட போட்டு பேசுறது? யார போய் சண்டை போடுறது? அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துருவாங்க.